இபிஆர்எல் கட்சியின் தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களையும், அதேபோல் பிரதி அமைச்சர் அமீர் அலி அவர்களையும், மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஐயனேந்திரம், அதேபோல் முன்னாள் வடகிழக்கு மாகாண சபைகள் இங்கு உருவாக்கப்பட்டதிலிருந்து ஒரு முதலாவது முதலமைச்சராக வடகிழக்கு இணைந்த ஒரு முதலாவது இறுதியுமான வடகிழக்கு இணைந்த முதலமைச்சராக வரதராஜ பெருமாள் அவர்களையும், அதேபோல் விடுதலை புலிகளின் காலத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தற்பொழுது முன்னாள் அரசாங்கத்தில் பிரதி அமைச்சராக இருந்து தற்பொழுது கூட பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்த பொழுது நான் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருடன் மோடி அவர்கள் பார்த்து சொன்னார், எனக்கு உங்களை தெரியும் என்று. அவர்தான் முரளிதரன். நான் மோடி அவர்களுக்கு இந்திய பிரதமருக்கு முரளிதரனை தெரியாவிட்டாலும் விடுதலை புலிகளின் கருணாவை அவர் அறிந்து வைத்திருக்கின்றார். அந்த வகையில் பாராளுமன்றத்தில் நடந்த அவரையும் நாங்கள் இங்கு அழைத்திருக்கின்றோம். முரளிதரன் அவர்களிடம் கேட்கின்ற, அதாவது தற்போது இந்த நீங்கள் மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்தீர்கள். ஆனால் இந்த மீள்குடியேற்றம் என்ற கடந்த அரசாங்கத்தில் நடந்த மீள்குடியேற்றத்தை பார்த்தோம் இருந்தால் மீள்குடியேறப்பட்ட மக்கள் வாழ்வாதாரம், நீங்கள் உங்களுக்கு தெரியும், யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட பல மக்கள் இன்று கிட்டத்தட்ட வடகிழக்கில் 89,000 விதவைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குரிய ஒரு வேலை திட்டம் அந்த அரசாங்கத்திலும் வைக்கப்படவில்லை. தற்பொழுது மீள்குடியேற்றம் என்று பேசப்படுகின்ற பொழுதும் சுமார் 7,000 8,000 காணிகள் இருக்கின்ற ஏக்கர் காணிகள் இருக்கின்ற பொழுது சுமார் 1000 ஏக்கர்களை கொடுக்கின்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது. எனவே இதை எந்த வகையில் தமிழ் மக்கள் தமது இதை சாதிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? கடந்த அரசாங்கத்திலும் பாரியோர் பேசப்பட்டது மீள்குடியேற்றம் என்று. ஆனால் மீள்குடியேறினவர்கள் எண்ணத்தை குடித்துக் கொண்டு வாழ்கிறார்கள் என்பார்கள். வாழ்வாதார பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. ஆமாம், முதல்ல நான் உங்களுடைய இந்த 650வது நிகழ்வையிட்டு உங்களை முதலில் பாராட்ட வேண்டும். என்றால் இந்த மின்னல் நிகழ்வை நாங்கள் ரங்கா என்பவர் ஊடாகத்தான் முதலிலே பார்த்தோம். அதன் பிற்பாடு இது மின்னலாக வந்து இடிமுழக்கமாக மாறுகின்ற அளவுக்கு இந்த நிகழ்வை நீங்கள் திறம்பட நடத்தி, அதாவது இதில் பாராட்டக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த பாமர மக்கள் தொடக்கம் படித்த மக்கள் வரைக்கும் இந்த இலங்கை அரசியல் எவ்வாறு இருக்கின்றது, அல்ல தமிழர்களின் உரிமைகள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றதா, எவ்வாறு புறந்தள்ளப்படுகின்றது என்ற விடயங்களை இந்த மின்னலூடாக உண்மையிலே தெளிவாக்கியிருக்கின்றீர்கள். அதுக்காக நான் உண்மையிலே பாராட்ட வேண்டும். அதே போன்றுதான் இவ்விடத்தில் நான் ஒன்றை குறிப்பிடுகின்றேன். கடந்த நாங்கள் மீள்குடியேற்ற அமைச்சில் இருந்தாலும் உண்மையிலே நாங்கள் அதை முற்றுமுழுதாக செய்யவில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். அதை நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது கூட நான் கூறியிருக்கின்றேன். பல தடவை நான் கூறியிருக்கின்றேன். எவ்வாறு என்றால், நாங்கள் மக்களை சொந்த இடங்களுக்கு அனுப்பியிருக்கின்றமே ஒழிய அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் உண்மையிலே பெற்றுக் கொடுத்தது என்பது குறைவுதான். குறைவு என்பதை விட கிட்டத்தட்ட 60-70% மக்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆனால் மக்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். நான் வந்து எடுத்த முயற்சியின் பலனாக அந்த முகாம்களை மூடியிருக்கின்றேன். அதாவது முகாம்களில் எங்களுடைய மக்கள் இருக்கக்கூடாது, அவர்கள் சொந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும், குறைந்தது ஒரு ஓலைக்குடிச்சிலாவது அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த முகாம்களை மூடி அந்த மக்களை குடியேற்றினோம். ஆனால் அந்த நிலங்களை கூட அன்று உண்மையிலே கொடுக்க முடியவில்லை. அந்த மக்களுக்கு புதிதாக கூட சில மக்களுக்கு நாங்கள் நிலங்களை கொடுத்திருந்தோம். அப்போது நாங்கள் உரையாடிய பொழுது கூட அதுக்கான வாய்ப்பு உண்மையிலே அந்த அரசாங்கத்தில் இருக்கவில்லை. அதை நான் வெளிப்படையாக உங்களுக்கு கூற வேண்டும். ஏனென்றால் பாதுகாப்பு என்கின்ற காரணத்தை கொண்டு, அதாவது உதாரணமாக ஒரு ராணுவ முகாம் இருப்பதாக இருந்தால், ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இருக்குமாக இருந்தால் அது பரவாயில்லை. திருவண்ணாமலை துறைமுகத்தில் கடற்படையினர் இருக்கின்றார்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அவ்வாறான துறைமுகத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். ஆனால் தேவையற்ற இடங்களெல்லாம் பெரும் பரம்பலான நிலங்களை எடுத்து முகாம்களை அடித்திருந்தார்கள். அவை அதன் காரணமாக அந்த குடியேற்றம் என்பது உண்மையிலே நிறைவேற்றப்படாமல் முடியாமல் இருந்தது. அந்த சம்பூரில் இருக்கிற மக்களை கூட குடியேற்றுவதற்கு நாங்கள் எங்களுடைய அமைச்சரோடாக எழுத்து மூலமாக கூட நாங்கள் கடிதத்தை வழங்கிய பொழுது எங்களுக்கு அவர்கள் பதில் வழங்கியிருந்தார்கள், வழங்க முடியாது என்று. ஏனென்றால் அந்த சம்பூரிலே குறைந்தது 600 ஏக்கர் தான் அந்த அபிவிருத்திக்காக எடுக்கப்பட்ட நிலங்கள். ஏனைய 2000 ஏக்கர் நிலங்கள் தேவையற்ற விதத்தில் தற்பொழுது முடக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கும் அந்த எடுத்த அந்த துறை சார்ந்த வர்த்தக கம்பெனிக்கும் சம்பந்தமில்லை. அவர்களிடம் நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர் கூறினார்கள், எங்கள் பிரதேசத்துக்கு குறைந்தது 4-5 வீடுகள் தான் இருக்கின்றது எங்களுக்கு தரப்பட்டதுக்கும், ஏனையவையெல்லாம் மக்கள் குடியிருப்பு எங்களுக்கு அது சம்பந்தமில்லை என்று கூறினார்கள். அவை இது போன்ற ஒரு நிலைமை தான் காணப்பட்டது. ஆனால் தற்பொழுது ஒரு முன்னேற்றம் இருக்கின்றது. அதாவது புதிதாக நியமிக்கப்பட்ட எங்களுடைய மதிப்புடைய மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வந்ததன் பிற்பாடு சில திறவுகோல்களை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதாவது அந்த காணிகளை வழங்கியிருப்பது என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இனிவரும் காலங்களில் அவற்றுக்கான வளங்கள் உண்மையிலே வழங்கப்பட வேண்டும். இதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். பல சந்தர்ப்பங்களில் தற்பொழுது கூட நான் அதை கதைத்திருக்கின்றேன்.
தற்பொழுது இருக்கின்ற மீள்குடியேற்ற அமைச்சரோட கூட நான் இதை உரையாடி இருக்கின்றேன். இந்த முள்ளிக்குள பிரச்சனையை பாராளுமன்றத்தில் கூட அன்று உரையாடினேன். என்றால் அங்கு கடல் மீனவர்கள் செறிந்து வாழுகிற இடங்களில் தேவையற்ற கடற்படல் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது உண்மையிலே தேவையற்ற ஒரு விடயம். என்றால் அங்கு தரிசு நிலங்கள் நிறைந்திருக்கின்றது. அவ்வாறான நிலங்களில் இருப்பதை விட்டுவிட்டு மக்களின் குடியிருப்புகளில் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம். அதே போன்றுதான் கேப்பாவில பிரதேசத்தில் பெரும்பாலான மீனவ குடும்பங்கள் வாழ்கின்ற பிரதேசம் தற்பொழுது கையகப்படுத்தியிருக்கின்றார்கள். அவையெல்லாம் திருப்பி கொடுக்கப்பட வேண்டிய நிலங்கள், திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அங்கே எதுவித நாங்கள் ராணுவ முகாம்களை வைக்கக்கூடாது கூட வைக்க வேண்டாம் என்று நான் உண்மையிலே கூறவில்லை. வைப்பதாக நீங்கள் இருந்தால் இந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் வைத்துவிட்டு ஏனைய நிலங்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு அப்போதும் கூறணும், தற்பொழுது நான் கூறி வருகிறேன். அதே போன்று நீங்கள் தற்பொழுது தேர்தல் முறைமை சம்பந்தமாக வருவதற்கு முன்பு தற்பொழுது இந்த கிழக்கில் கவர்னரா இருப்பவரை உங்களுக்கு நல்ல பரிச்சயமானவர் நினைக்கின்றேன். அதே மாதிரி வடக்கில கவர்னரா இருக்கிறவரும் உங்களுக்கு பரிச்சயமானவர். நினைக்கிறேன் தாய்லாந்து பேச்சுவார்த்தை இருந்த பொழுது அங்கு அம்பாசடரா இருந்தவர் தான் இந்த வடக்கு மாகாண சபையின் ஆளுநராக இருப்பார். டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்தவர் தான் தற்பொழுது கிழக்கு மாகாண சபையில் ஒஸ்டின் பெர்னாண்டோ. இவை ரெண்டு பேரும் தலைமையிலும் நான் தற்பொழுது தாய்லாந்திலே அம்பாசடரா இருக்கின்ற சாந்தா கோட்டை கூட அப்பொழுது இந்த ராணுவ தலைவர் இதே பிரச்சனை முன்வைக்கப்பட்டது. அப்பொழுது நான் ஒரு கமிட்டி போட்டார்கள். விடுதலை புலிகள் தலைமையிலும் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி தலைமையிலும் ஒரு கமிட்டி போடப்பட்டது, பாதுகாப்புக்கு ஒரு கமிட்டி. அதில் விடுதலை புலிகள் தலைமையில் நீங்கள் தலைமை தாங்கினீர்கள். அங்காலே சாந்தா கோட்டை கூடையும் ஒஸ்டின் பெர்னாண்டோவும் இந்த வடக்கு கவர்னரும் கிழக்கு கவர்னரும் இருந்தார்கள். அதில் முதலாவதாக வெளியேறினவர் நீங்கள். இவர்கள் ராணுவ முகாம்களை மக்கள் மையத்தில் இருந்து ஒடுக்கிக் கொள்வதற்கு தயாரில்லை. எனவே இதற்கு மிஞ்சி இந்த பாதுகாப்பு பிரிவு பேச்சுவார்த்தை நடத்துவதில் பயனில்லை என்று சொல்லி வெளியேறினார். ஆனால் அன்று யுத்தம் முடிந்தது என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச அரசு அறிவித்த பின்பும் இந்த நிலைமை வடகிழக்கில் தொடர்ந்து காணப்படுகிறது. எனவே இதை அன்று கூட நீங்கள் முதல் முறையாக பேச்சுவார்த்தையில் வெளியேறின பொழுது இந்த டிஃபென்ஸ் கவுன்சிலை நான் மூடிவிட்டால் பரவாயில்லை என்று சொன்னால் இதில் பேச்சுவார்த்தையில் எந்தவித நகர்வும் இல்லை. ராணுவ முகாம்களை முடக்கிக் கொள்வதிலேயோ அல்லது ராணுவம் நீங்கள் கூறியது போல் திருகோணமலையிலே கடற்படை முகாம் இருக்கிறது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மக்கள் குடிவாழ் இடங்கள் அதே கருத்தை அன்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இது யுத்தம் முடிந்தது என்று சொல்லி அதன் பின்பும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை எந்த வகையில் பார்க்க? இது உண்மையில் தமிழ் பேசும் மக்களுக்கு எந்த ஒரு அரசாங்கம் ஒரு தீர்வையோ அல்லது எந்த ஒரு நலிவு போர்க்கையோ காட்டாத ஒரு நிலைமையாக பார்க்கவில்லை. ஆமா, இது ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் தற்பொழுது அன்று உண்மையிலே நீங்கள் கூறியக்கூடிய உண்மையான விடை. ஏனென்றால் அன்று பாதுகாப்புக்காக ஒரு குழு அமைக்கப்பட்ட பொழுது நாங்கள் பேச்சுவார்த்தையில் முன்வைத்தும் இந்த காவலரங்கள் அகற்றப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் முற்றுமுழுதாக அதை மறுத்தார்கள். ஆகவே நாங்கள் கூறினோம் இதில் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்று நாங்கள் உண்மையிலே அதில் வெளியேறியிருந்தேன். அதே போன்று தற்பொழுது யுத்தம் முடிந்த பிற்பாடு உண்மையிலே கடந்த அரசாங்கத்திடம் சிறந்த வாய்ப்பு இருந்தது. அதாவது யுத்தத்தை முடித்து இந்த பிரச்சனைகளை ஒரு குறுகிய காலத்துக்குள் ஒரு 3 மாதத்துக்குள் தீர்வை கண்டு இந்த மக்களை மீண்டும் குடியேற்றி சிறந்த முறையில் வீடுகளை அமைத்து கொடுத்திருந்தால் இன்று உலகத்திலே போற்றப்படுகின்ற ஒரு அரசாங்கமாக அந்த அரசாங்கம் இருந்திருக்கு. ஆனால் உண்மையிலே அதை செய்ய தவறிவிட்டார்கள். என்றால் அங்கு குடநாட்டிலே பல அதிகார பிரிவுகளை கூட நீங்கள் இதில் உரையாடி கொண்டிருக்கிற பொழுது இந்த டாஸ்க் போர்ஸ் என்று கூட சில அதிகார பிரிவுகளை உருவாக்கி எந்தவித அமைச்சர்களுக்கோ அல்லது எந்தவித அங்கிருக்கின்ற அதிகாரிகளுக்கோ ஒரு அரசாங்க அதிபரால் கூட இயங்க முடியாது. அவ்வாறான நிலைகளை தவிர்த்து ஒரு அந்த டாஸ்க் போர்ஸ் என்றதுக்குரிய அதிகாரத்தை கொடுத்து அதனூடாக பல முடக்கங்களை மேற்கொண்டார். டாஸ்க் போர்ஸ்ல ராணுவ அதிகாரிகளை ராணுவ அதிகாரிகளும் உள்ளடக்கினார். ஆகவே அதில் உள்ள பிரச்சனை என்னவாக இருந்தது என்றால் அதிலே அங்கு ஒரு வெளிப்படைத்தன்மையை காட்டியிருந்தார். உண்மையிலே மக்கள் இறுதி யுத்தம் நடக்கின்ற பொழுது தங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக வெளியேறி வந்தார். அவர்கள் விடுதலை புலிகளிடம் அழியணும் என்று அவர்கள் கூறவில்லை. ராணுவ பிரதேசத்தை நோக்கி உண்மையிலே வெளியேறி வந்தார்கள். அனைவருக்கும் தெரிந்த விடயம். அவ்வாறு வந்த மக்களை நாங்கள் மீண்டும் அடக்கி வைப்பது என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம். என்றால் இதில் இருக்கின்ற தமிழ் தலைவர்கள் எல்லாரும் ஒருமித்த கருத்தை உள்ளடக்கியவர்கள் உண்மையிலே நான் கூறுவேன். என்றால் தமிழ் மக்கள் சிறந்த உரிமைகளுடன் வாழ வேண்டும். இதற்காகத்தான் இன்று பலதரப்பட்ட கட்சிகள் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றோம். அதனால்தான் நான் இன்றும் ஒரு பாரிய அரசாங்க கட்சியில் இருக்கின்றேன், ஒரு உபதலைவராக கூட இருக்கின்ற. என்ன காரணம் என்றால் அங்கு இந்த சிறுபான்மை பிரச்சனைகள் வருகின்ற பொழுது எந்த நாளும் நான் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அங்கு எவ்வாறு எங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், எவ்வாறு தமிழ் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அல்லது எவ்வாறு எங்களுடைய பிரதிநிதித்துவம் கூட வேண்டும் என்பதை நான் கதைத்துக் கொண்டிருக்கின்றேன்.
ஆகவே அந்த வாய்ப்பை கடந்த அரசாங்கம் பயன்படுத்தி இருந்தால் ஒரு சிறந்த ஒரு பேரை கடந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பெற்றிருக்கிறார். உதாரணமாக நெல்சன் மண்டேலா அவர்கள் யுத்தத்தை ஆயுதத்தை வீசி எறிந்து விட்டு அந்த யுத்தத்தை முடிவு கொண்டு வந்து ஒரு உலகத்திலே போற்றப்படுற மனிதராக மாற்றமடைந்தார். அந்த அளவுக்கு நிறவரிகளை தூக்கறிந்து மக்களுக்கு இதை ஏற்படுத்தினார். அதே ஒரு வாய்ப்பு இங்கு வந்திருந்தும் அதை உண்மையிலே பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் தற்பொழுது இனவாதம் கதைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். ஏனென்றால் தற்பொழுது கட்சிகள் விரிவடைகின்ற பொழுது மீண்டும் இனவாதத்தை பேச தொடங்கினார். ஆனால் அந்த இடத்தில் 3/2 பெரும்பான்மை இருக்கின்ற பொழுது இனவாதத்தை பேச வேண்டிய தேவையோ அல்லது பிரச்சனையோ இருந்திருக்கவில்லை. அவை அப்பொழுது அவர்கள் அதை வெளிப்படைத்தன்மையுடன் அணியிருப்பார்களா இருந்திருந்தால் இன்று பாரிய வெற்றிகளை நாங்கள் அடைந்திருக்கலாம். முரளிதரன், நீங்க வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் என்று சொல்றதை ஏற்றுக்கொள்றோம். நீங்க அந்த அதுல பிரதி அமைச்சர் இருந்தீங்க, ஒரு கட்சியின் உப பிரதி தலைவராக இருந்தீங்க. இந்த விடயத்தை ஏன் நீங்க மஹிந்த ராஜபக்சே அல்லது கோட்டாபய ராஜபக்சே ஏற்கனவே நீங்க சொல்லல? இல்ல அப்படி சொல்லலன்னு நீங்க எடுக்கக்கூடாது. இல்ல நீங்க பல மத்திய குழு கூட்டத்தில் இது சம்பந்தமாக நிறைய உரையாடி. இப்ப ஏற்கனவே நான் கூறியதை போல அந்த கருத்துக்கள் அங்கு எடுபடுற அளவுக்கு அங்க நிலைமையில் இருக்கு. அப்ப நீங்க விலகிக்கணும். இல்ல விலகுவதற்கான வாய்ப்பு விலக விரும்பவில்லை. ஏனென்றால் அந்நேரம் நாங்கள் இயன்றளவு பயன்படுத்தி எங்களுடைய மக்கள் அபிவிருத்தியில கூட கவனத்தை செலுத்தினோம். ஏனென்றால் யுத்தத்திலிருந்து வறுமை கோட்டில் வாழ்கின்ற மக்களுக்கும் அல்லது இயன்றளவு பாதுகாப்பை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும். அவை அங்கிருந்து எல்லாரும் வெளியேறினால் அவர்கள் முற்றுமுழுதாக தமிழர்களை ஒதுக்கி விடுவார்கள். ஆகவே நாங்கள் இருந்து கொண்டு குரல் கொடுக்கின்ற பொழுது அவர்களால் அதுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை ஒன்று இருந்தது. ஆனால் அவர்கள் செய்யவில்லை. அதை நான் உண்மையிலே ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் செய்தது குறைவன் தான் கூறுவேன். பொதுவாக கிழக்கு மாநிலத்திலே கூட சாதிக்க